வலா தகுன் கசாஹிபில் ஊத். ரசூலுல்லாஹ் பொறுமையை சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லி கொடுக்குறான்டா, அந்த மீனுக்குள்ள ஒரு ஆள் போனார் பாருங்க, அவர் மாதிரி ஆகாதீங்க, பொறுமையா இருங்க நபியே, யூனுஸ மாதிரி ஆகாதீங்கன்னு சொல்லாம, நபி அல்லாஹ்வுடைய நபி இந்த மீனுக்குள்ள ஒருத்தன் பூந்தாரு, அவர் மாதிரி ஆகக்கூடாது, பொறுமையாக இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன நடக்குது? மீன் வயிற்றுக்குள்ள போய் உழுவுறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்றான். கோபப்பட்டு போறாரு. போனா கரையோர ஊரு போல, அதெல்லாம் பெருசு விலாவாரியா குருவான் சொல்லல, சில தேவையற்ற விஷயங்களை குருவான் சொல்லாது. அந்த ஊர்ல வந்து கரையோரமா ஒரு கப்பல் நிக்குது. நின்ற இவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வோட கோவிச்சிட்டு போய் கப்பலுக்குள்ள ஏற பார்க்கிறாரு. இஸ் அபகைலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலில் அவர் ஓடி ஒளிகிறார். யூனுஸ் நபி என்ன பண்றாரு, இதுக்கு இந்த முசீபத் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம் வேற ஊருக்கு, நபியின் தேவை ஒண்ணு வேணாம், இப்படி அவர் நினைக்கிறாரு. அவர் கப்பலில் ஓடி ஒளிகிறார், நம்மளோட கோவப்படுகிறார், சக்தி பெற மாட்டேன்னு நினைக்கிறார். விட்டுருவோமா, நாங்க விட்டுருவோமா அவரை? என்ன பண்ணினோம்? ஓடி ஒளிகிற நேரம் நான் நினைக்கிறேன், அதுக்கு அங்கால விளாவரி குருவான்ல இல்ல. ஓடி ஒளிகிறாருன்னு என்ன அர்த்தம்? அதாவது இந்த பஸ்ல எல்லாம் 10 பேர் ஏறினா அதுக்கு மிச்சம் பஸ் ஃபில் ஆயிட்டா, ஏறாதப்பா இதுக்கு மிச்சம் ஏறாதுன்னு சொல்லுவாங்களா, அத மாதிரி கப்பலுக்குள்ள ஏறவான்னு சொல்லியிருப்பாங்க போல. இவங்க தாண்டி பிடிச்சி ஏறி இருப்பார் இவரோட 10 பேர் ஏறி இருப்பாங்க போல. இந்த ஆபர்ல கூட அலிபோட்டு இருக்குது, அது ஆபருக்கு அங்கால போகாது, இந்த அலிபோட்டுல கூட லெவலா தான் ஏறணும். அதுக்கு மிச்சம் ஆபருக்கு அங்கால போகாது, அதுக்கு மிச்சம் ஏறினா போக மாட்டான், அது செட்டப் பண்ணி ஏறணும். அப்ப கப்பல்ல எல்லாம் அந்த மெஷர்மெண்ட் சரியாவே இருக்கும். இத்தனை பேர் தான் ஏறணும், அத்தனை பேர் தான் ஏறணும். ஏறின உடனேயே என்ன நடக்குது, கப்பல் போகுதோ போகல என்னன்னு தெரியல. அப்ப இவங்க என்ன, கப்பல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, இவங்களெல்லாம் வெளியே போடணும், இது சரி வராது, கப்பலை ஓட்ட ஏறாது போல இருக்குது. அந்த காலத்து கப்பல் லெவல் அப்படி இருக்கும். என்ன பண்றாங்க, எவனும் வெளியே போகலான்னு சொல்றான் போல. உடனே சொல்றாங்க 4 பேர் வா, கடைசி ஏறின 5 பேர் எடுத்து சீட்டு போடுறாங்க, பேர் சொல்லி, யாரு சீட்டு போட்டு குலுக்கி எவன் பேர் வருவதோ அவரை தூக்கி வீசுவோம். அல்லாஹ் திருமறையில சொல்றான், ஃபஸாஹம, அவர்கள் சீட்டு போட்டார்கள். ஃபகான மினல் முத்ஹலீன், யூனுஸ் பின் மத்தான் என்ற பேர் அங்கே வந்து விட்டது, அவர் தோத்து விட்டார். எங்களோடு கோவித்துட்டு யூனுஸ் எங்கே போக போறீர்கள், எங்களோடு கோவிக்கிறீர்களா? அவர் பேர் அங்கே வந்தது, அவரை தூக்கி வீசினார்கள். ஃபல்தகமஹுல் ஹூத் வஹுவ முலீம், அவர் இழிஞ்ச நிலைமையில, நபி இல்லாத நிலைமையில மீன் அவரை விழுங்கியது. இப்ப என்ன பண்ணினாரு, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு கோவம் இருக்கும். இப்ப பாருங்க, அல்லாஹ் ரஹ்மான், அவர் ரஹ்மான், அவன் தெளிவுபடுத்துறான், யூனுஸ் இவ்வளவும் எங்களுக்கு செய்தார். மீன் வயிற்றுக்குள்ள போன உடனே இருட்டாயிட்டு. இப்ப அவர் என்ன பண்றாரு, லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், அவர் எங்களை துதிக்காமல் இருந்திருந்தால், அவர் எங்களோட பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தால், மறுமை வரைக்கும் மீனுக்கு உசுறு கொடுத்து, அதுக்குள்ள இருக்கிற அவருக்கு உசுறு கொடுத்து, மறுமை வரைக்கும் அவரை வச்சிருப்போம். எங்களை அழைத்தார், ஃபனாதா ஃபில் உலுமாத், இருட்டில இருந்து கொண்டு எங்களை அழைத்தார், ரப்பி அல்லாஹ் என்று கூப்பிட்டார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்துக்கு தகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ். யூனுஸ் எங்களை அழைத்தார், ஃபனாதா ஃபில் உலுமாத், இருட்டில் இருந்து கொண்டு அழைத்தார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவரை நாங்கள் மன்னித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவர் கவலையை நாங்கள் நீக்கி போட்டோம். நுன்ஜா மினல், இப்படிதான் நாங்கள் மூமினுடைய கவலைகளை எடுப்போம், மூமின்களுக்கு உதவி செய்வோம். செஞ்சு போட்டு என்ன பண்ண தெரியுமா, வனபஸ்னாஹு பில் அராய் வஹுவ ஸகீம், அவர் இப்ப நோய்வாய்ப்பட்டுட்டார் மீனுக்குள்ள. தூக்கி மீன் வந்து அவர் துஆ செய்யறனால கரையோரமாக மீனை கொண்டு வந்து அவரை கக்க வைத்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு செடியை வளர விட்டோம், அவருடைய நோயை சுகமாக்கினோம். மீண்டும் அவரை அல்ஃபமியத்தின் அவ் யஸீதூன், 1,00,000 பேர் அல்லது அதுக்கு கூடையான மக்களுக்கு அவரை நபியாக நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களே, இதான் ரஹ்மான். எப்படியெல்லாம் அல்லாஹ்வோட கோவப்பட்ட ஒரு அடியார், அல்லாஹ் ஏதோ சொல்றான், ஏன் நபியா இருந்தாலும் அவருக்கு வர்ற இமோஷன் வரும், கோவப்படுவாரு, ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் அந்த மாதிரி வரும். என்னட்ட கேட்டா நான் அங்கீகரிப்பேன், என்னட்ட கேட்டா மன்னிப்பேன். யா இபாதியல் லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்து கொன்ற என்னுடைய அடிமைகளே, அல்லாஹ் எப்படி அடிமைன்னு கூப்பிடல, உங்களுக்கு நீங்க தீங்கு செய்றீங்களே என்னுடைய அடிமைகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்பிக்கை இழக்காதீங்கப்பா என்று சொல்லட்டுமா அல்லாஹ் சொல்றான். உதூனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்கப்பா தர்றேன், முறையா கேளுங்க.
எப்படி கேட்கணுமா அல்லாஹ் சொல்றான். சத்தமா கேட்காதீங்களா, அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எப்படி கேட்கணுமா அல்லாஹ் ஒரு முறை சொல்லி தரான். வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, மனசால சொல்லு, வாயால சொல்லாத. அல்லாஹ் எப்படி கேட்கணுமா அத ஒரு மெட்டர் அல்லாஹ் சொல்லி தரான். 7வது அத்தியாயம் 185 அல்லாஹ் சொல்றான், வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்வம் வகீஃபா வதூனல் மினல் ஜஹரி வதூனல் மினல் ஜஹரி பில் கவுல். கத்தி சொல்லிராதீங்க, கத்தி அல்லாஹ்வை கூப்பிடாதீங்க, மனசுனால சொல்லுங்க. சாதாரண நிறைய பேர் பார்த்திருப்போம், மந்திரி எல்லாம் வருவான், வாயால நிறைய சொல்லுவான், ரோட்டை போட்டு தருவான், அதை போடுவோம் இதை போடுவோம், அவன் மனசு சொல்லாது. ஒரு சிலர் வாயால பேச மாட்டான், மனசால முடிவு செஞ்சிருவான். அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம், சொல்லாமலே சில விஷயம் நடக்கும். அல்லாஹ்க்கு எது வேணுமா, வாயால சொல்றது தேவையில்லையா, மனசால சொல்லணுமா, அது தெளிவாவே சொல்றான் அல்லாஹ். வதூனல் ஜஹரி மினல் கவுல், அப்படி கத்தி சொல்லிராத, கத்தி கேட்காத, தனிமையா கேளு, மனசால கேளு. குர்ஆன்ல தெளிவா வருகுதோ அதுக்கு நேர்முரணாதான் மற்றவங்க செய்யறாங்க. இந்த ஹுப்புல்லா உலியா மற்ற ஆட்கள்லாம் அல்லாஹ் எதை சொல்றானோ சுபா எனக்கு விளங்கல்ல, இந்த ஆயத்தை உங்களுக்கு புரியலையாண்டு, அஹ்ராப் சூரா ஓதலன்னு புரியல, அவ்வளவு தெளிவா சொல்றான் அல்லாஹ். கத்தி கேட்காதப்பாண்டு. இன்னும் தெளிவா சொல்ல போனா எது அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதுக்கு நேர்முரண். அல்லாஹ் சொல்றான், வஸருல்லஸீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇ சயஜ்ஸவுன மா கானூ யஅமலூன். அல்லாஹ்வுடைய பேரு பண்புகளோட கூப்பிடுங்க, அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லாஹ்வை அஹ்ன்னு மாத்தி உஹ்ன்னு சொல்லி கூப்பிட்டேன்னு வை, மறுமையில உன்னை பிடிப்பண்ணு தெளிவான வசனம். அப்படி இருக்க அல்லாஹ்வை மாத்தி கூப்பிடுறான், அஹ்ன்னு கூப்பிடுறான், உஹ்ன்னு கூப்பிடுறான். அது மாதிரி தான் கத்தி கூப்பிடுறான். அல்லாஹ் என்ன சொல்றான், இல்ல மனசால சொல்லுப்பா, மனசால கேளு, உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா நிக்கிறேன். பில் குதுவி வல் ஆசாலி, மார்னிங்ல கூப்பிடு, நைட்ல கூப்பிடு, பகல்ல கூப்பிடு, எல்லா நேரம் உனக்கு தர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரம் அந்த அடியானுக்கு கொடுக்காம இருக்க அல்லாஹ் வெட்கப்படுறானா. டீ என்கிட்ட கேட்கிறான், கொடுக்காம இருப்பனா, எப்படி கேட்கணுமா, பொறுமையோட கேட்கணுமா, அடக்கத்தோட கேட்கணுமா, அவங்க அமைதியா கேட்கணுமா, அல்லாஹ்ட்ட நிறைய நேரம் கேட்கணுமா, அழுது கேட்கணுமா. இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி துஆ அங்கீகரிக்கப்படும். நீங்க புகாரில போய் பாபுல் ஜும்மா, ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்துல ஒரு அதிசயமான ஒரு ஹதீஸ் வரும். அதாவது நபிகள் நாயகம் அசாபத் நாச சனத்துன், மக்களுக்கு ஒரு முசீபத்தான ஒரு காலப்பகுதி வருது. முசீபத்னா பஞ்சம், ஒரு பஞ்சமான ஒரு காலம் மக்களுக்கு வருகிறது, ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க. யக்துபு யௌமுல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுல வந்து ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிற நேரம், அந்த காலத்துல ஜும்மாவை நீங்க புரியணும், பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் எழுந்து பேசுவார், பேசிட்டே நிக்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க ஜும்மால,